ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பஸ் ரெடி காசை பார்க்க போகிற ரெடி காசையில் 3 பேரும் சேர்ந்து இவங்க மேலே உட்காந்துக்கிட்டு, அதாவது இவங்களோட வாழ்க்கையை சொல்கிறேன், அவங்களோட வாழ்க்கையை சொல்கிறேன், என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு தூரத்து சொந்தம்னு இது எதுவும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் யோசிக்க கடைசியில் உன் கதையை தாண்டா சொல்கிறேன்னு சொல்லிட்டு சிரின்னு சிரிக்கிறாங்க. இவெல்லாம் சிரிக்கிற ரேஞ்சுக்கு நான் இருக்கனே கடவுளை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. மறுநாள் காலையில் விடியுதுங்க. ஒரு வேலைக்கார அம்மா வர வச்சுருக்காங்க. வர வச்சதுக்கப்புறமா அந்த அம்மா போடுற கண்டிஷனை பார்க்கணுமே. எனக்கு 10,000 வேணும் மினிமம். மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்க சொல்கிறீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி சேலரி கேட்பேன். நான் 5 காஃபி குடிப்பேன். எனக்கு 2 லிட்டர் பால் வாங்கி வைங்க. அதுங்க இதுங்கன்னு ஊருப்பட்ட கண்டிஷன். அடேங்கப்பா, ஒரு சமையல் வேலைக்கு போகிறவங்க இவ்வளோ கண்டிஷனா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம விஜயாவோட ரியாக்ஷனு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏமா உன்னை சமையலுக்கு தாம்மா ஆள் எடுக்கிறோம், அதை விட்டுட்டு இந்த வீட்டையும் மொத்தமாக உன்ட்ட கொடுக்கலன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்றுறாங்க. கழுவி ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வராதமான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ஃபன்னை மேனாட்ட சொல்லுவேன். நீங்கள் வந்து நின்று மேனாட்ட சொல்லிட்டு இருக்க உன் சமையல் வேலைக்கு வராதில்ல, கடைசியில் சமையல்காரை கொண்டு வந்தா உன் வேலைக்கு உழ வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு போகிற போக்கில் போட்டு விட்டது பயங்கரமாக புகஞ்சிருச்சு அங்கே ஒரு பக்கம். அப்போ நான் வேலைக்காரியாக தெரியும் நான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்று. அதுக்கப்புறம் அப்படிலாம் இல்லைப்பா இப்படிலாம் இல்லைப்பான்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கையில் காலில் விழுவாத குறையாக கெஞ்சு கூத்தாடி அதுக்கப்புறம் ஒரு ரொமான்ஸை போட்டு ஒரு முத்தத்தை வாங்குறதுக்குள்ள இவர் பட்ட பாரு இருக்கே மொத்தமும் போயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ரொமான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் பயங்கர ஃபயர் ஆகுது. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம ஸ்ருதியும் ரவியும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த டே சூப்பராக இருக்குன்னு நான் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்க டைமில், அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேரே நேற்று வந்து ரவின்னு வச்சிட்டாங்களாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.